திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஒடுங்கு நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கில்லை, இடும்பையும் இல்லை, இராப்பகலில்லை, படும்பயனில்லை, பற்றுவிட்டோர்க்கே. திருச்சிற்றம்பலம். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம், அதாவது உலக ஆசைகளில் சிதறாமல் இறைவனோடு ஒன்றி தியானத்தில் ஒடுங்கி நின்ற மேலோர்களின் உள்ளமானது நடுங்குவதில்லை, நமனும் அங்கில்லை, எதை கண்டும் அஞ்சுவதில்லை. அங்கே மரண பயம், நமன் யமன் கிடையாது. இடும்பையும் இல்லை, இராப்பகல் இல்லை. அவர்களுக்கு துன்பம் என்பதும் இல்லை. விழிப்பு, உறக்கம் அல்லது இன்பம் துன்பம் போன்ற இரட்டை நிலைகள் இராப்பகல் இல்லை. படும் பயன் இல்லை, பற்றுவிட்டோர்க்கே. உலகியல் ரீதியான லாப நஷ்டங்கள் அவர்களை பாதிப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் அனைத்து பற்றுகளையும் விட்டவர்கள். சுருக்கமாக சொன்னால், மனதை ஒருநிலைப்படுத்தி ஆசைகளை வென்றவர்களுக்கு மரண பயமோ கவலையோ கால மாற்றமோ எப்பொழுதுமே கிடையாது. அவர்கள் எப்போதும் ஒரு நிலையான பேரின்பத்தில் திளைத்திருப்பார்கள். இதனை விளக்க பட்டினத்தாரும் பத்திரகிரியாரையும் பார்க்கலாம். ஒரு முறை பத்திரகிரியார் முன்னாள் அரசராக இருந்தவர் பட்டினத்தாரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் துறந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார். அவரிடம் இருந்த ஒரே ஒரு பொருள் என்ன? அவர் பிச்சை எடுக்கும் ஓடு மற்றும் அவர் வளர்த்து வந்த ஒரு நாய். அந்த நாய்க்காக அவர் தினமும் மிச்சம் இருக்கும் உணவை போடுவார். ஒரு நாள் பட்டினத்தார் அவரை பார்த்து, நாம் தான் அனைத்தையும் திறந்தவர்கள் என்று நினைத்தேன். ஆனால் உனக்கு ஒரு குடும்பம், அதாவது அந்த நாயை குறிக்கிறது, இருக்கிறது. அதற்கு உணவு தேடும் சுமை இருக்கிறது என்று விளையாட்டாக கூறினார். உடனே பத்திரகிரியார் என்ன செய்தார்? தனது கடைசி பற்றாக இருந்த அந்த ஓட்டையும் உடைத்து இருந்துவிட்டு நாயையும் விடுவித்தார். அந்த நிமிடமே அவர் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு சென்றார். அவருக்கு ராஜாங்கத்தை எழுந்தபோது ஏற்படாத ஒரு பேர் அமைதி அந்த சிறிய ஓட்டை உடைத்த போது கிடைத்தது. அப்போது அங்கே வந்த திருடர்கள் அல்லது எதிரிகள் யாரை பார்த்தும் அவர் அஞ்சவில்லை. நமனும் அங்கில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப மரணத்தை கண்டு அஞ்சாத ஒரு நிலையை அவர் எய்திவிட்டார். பட்டினத்தார் கூறியது போல, ஒருவன் எப்போது எனது என்ற பற்றை முழுமையாக விடுகிறானோ அப்போது அவனது உள்ளம் இறைவனில் ஒடுங்கி விடுகிறது. அதன் பிறகு அவருக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அவர் காலத்தை கடந்தவராக மாறுகிறார். இங்கு நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை, நமனும் அங்கில்லை, இடும்பையும் இல்லை, இராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்றுவிட்டார். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.